ஒரே தலத்தில் 5 நரசிம்மர்களை சேவிக்கும் பாக்கியம் வேண்டுமா? இந்த ஆந்திராவில் இருக்கிற இந்த கிருஷ்ணா நதி கரையில் இருக்க வேதாத்ரி நரசிம்மர் கோயிலுக்கு வாருங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாம் இந்த பதிவில் வேதாத்ரி யோகானந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் மகிமைகளை பார்க்க போகிறோம். இது ஆந்திராவில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது. பக்தர்கள் வேண்டிய வேண்டுதல்களை உடனடியாகவே நிறைவேற்றி கொடுக்கும் நரசிம்மர். ஆந்திராவில் முக்கியமான 5 நரசிம்ம க்ஷேத்திரங்கள் உண்டு. அவை என்ன அப்படின்னா வேதாத்ரி, வாடபல்லி, மட்டப்பள்ளி, மங்களகிரி, கேதாவரம் அப்படின்னு சொல்லி 5 நரசிம்ம க்ஷேத்திரங்கள் உண்டு. அந்த 5இல் 1 இந்த வேதாத்ரி. அந்த 5இல் 1ஆக இருக்கக்கூடிய இந்த வேதாத்ரியில் மட்டும் 5 நரசிம்மர்களை சேவிக்க முடியும். இங்கு 5 நரசிம்மர்கள் கோவில் கொண்டு மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள். அந்த 5 நரசிம்மர்களோட பேர் என்ன அப்படின்னா ஜுவாலா நரசிம்மர், வீர நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சாலக்கிராம நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இந்த ஒரு திருக்கோவிலில் வந்து சேவித்தாலே 5 நரசிம்மர்களை சேவித்த பாக்கியம் கிடைக்கும். இங்கே வேதாத்ரி அப்படின்னு சொல்லி பேருக்கான அர்த்தமும் இங்கே நரசிம்மர் வந்ததற்கான லீலையும் என்ன அப்படின்னு பார்த்தா, சோமசுரன் என்னும் அசுரன் பிரம்மாவிடம் இருந்து 4 வேதங்களையும் கவர்ந்து கொண்டு கடலுக்கடியில் போய் ஒளிந்து கொண்டான். பிரம்மா வேதம் இல்லாமல் உலகத்தில் உயிரினங்களை சிருஷ்டிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். அவரால் சிருஷ்டிக்கவே முடியலை. உடனே பிரம்மா பார்க்கடலை நோக்கி சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் முறையிட்டார். பகவானே என்னை காப்பாற்றுங்க, வேதத்தை தொலைச்சிட்டே அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கும் போது பகவான் மச்ச அவதாரம், மீனாக அவதாரம் எடுத்து கடலுக்கடியில் சென்று சோமாசுரனை அழித்தார். அவனை கொன்று முடித்தார். வேதங்களை மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். அப்படி அந்த வேதங்களை மீட்டு வரும் பொழுது அந்த வேதம் ஒரு மனித உருகொண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி நன்றி தெரிவித்து, நாங்கள் எங்கே இருக்கோமோ கூடவே இருக்கணும் பகவானே வேண்டும் பொழுது அதற்கு ஸ்ரீமன் நாராயணன், அது இப்பொழுது முடியாது, சில காலம் ஆகட்டும், பிரகல்லாதன் அவதரிப்பார், நான் ஹிரண்யகசிபுவை கொல்லுவதற்காக நரசிம்ம உருகொண்டு அவதரித்து ஹிரண்யகசிபுவை கொன்று முடித்த பின் நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன், உங்கள் கூடவே வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இந்த மலையில் தங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு மலையை காமிக்கிறாரு. அந்த வேதங்கள் வந்து தங்கியிருந்த மலை வேதாத்ரி. அது எங்கே இருக்குது? கிருஷ்ணா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கிருஷ்ணா நதி ஒட்டிய கிருஷ்ணா நதியின் கரையிலேயே, நதிக்கரையிலேயே இந்த வேதாத்ரி மலை அமைந்துள்ளது. வேதங்கள் இங்கே தங்கி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தபஸில் ஈடுபட்டார்கள். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணா நதியும் பகவானை சேவிக்கணும்னு சொல்லி அந்த கிருஷ்ணா நதியும் தபஸில் இருந்துச்சு. யுக கணக்கில் தவம் இருந்தார்கள். நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசிபுவை அழித்த பிறகு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்ம உருகொண்டு அங்கு வந்தார். வேதங்கள் தங்கியிருந்த இடத்தில் வேதாத்ரி என்று பெயர். அங்கேயே பகவான் தங்கினார். அவர் எப்படி வந்தார்? உக்ர நரசிம்மராக வந்தார். புற்று வடிவில் அந்த நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். வேதாத்ரியில் 5 நரசிம்மர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல முதல்ல இந்த ஜுவாலா நரசிம்மர், அவர் தான் உக்ர ரூபத்திலாக இருக்கார். அவரோட வெப்பம் தகிக்க முடியவில்லை. அதனாலேயே அவருக்கு ஜுவாலா நரசிம்மர் என்று பெயர் வந்தது. பிரம்மா சத்தியலோகத்திலிருந்து வேதங்களை மீட்டு கொண்டு போவதற்காக வேதாத்ரி வந்தார். இந்த மலையிலே பகவான் சுயம்புவாகவே வந்தார். இந்த மலையே நரசிம்மர். அதை காட்டிலும் இந்த கிருஷ்ணா நதியில் பகவான் சாலக்கிராம மலை பெரிய கல் வடிவில் இந்த ஜுவாலா நரசிம்மர் அந்த சாலக்கிராமமாக இருந்தார். அந்த நதியில் வேதத்தை மீட்டு கொண்டு போக வந்த பிரம்மா இந்த நரசிம்மரையும் தன்னுடைய சத்தியலோகத்திற்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு நித்தியமும் நரசிம்மரை பூஜிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நரசிம்மரை எங்கே சாலக்கிராம நரசிம்மர் எங்கே இருந்தார்? கிருஷ்ணா நதியில் இருந்த சாலக்கிராம நரசிம்மரை சத்தியலோகத்திற்கு எழுந்தருளை பண்ணி கொண்டு எடுத்துக்கிட்டு போனார். இந்த நரசிம்மரோட உக்ரம் தாங்க முடியாமல் சத்தியலோகமே வெப்பத்தால் அனலால் தகிக்க ஆரம்பித்தது, எரிய ஆரம்பித்தது.
உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், நம்மளால் இது முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லி அந்த சாலக்கிராம நரசிம்மரை எங்கே இழுத்தாரோ அங்கேயே திரும்ப எழுந்தருள பண்ணிட்டார். ஒன்று உக்ர நரசிம்மர், அவர் பேர் தான் ஜுவாலா நரசிம்மர். எங்கே மலையில் புத்து வடிவத்தில் வந்தார் உக்ர நரசிம்மர், அவர் பேர் ஜுவாலா நரசிம்மர். ரெண்டாவது பிரம்மா எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திரும்பவும் அங்கவே கொண்டாந்து வச்சார், அவர் சாலக்கிராம நரசிம்மர். 2 நரசிம்மர் ஆச்சு. மூணாவது லக்ஷ்மி நரசிம்மர். இப்போது கிருதயுகம் முடிஞ்சு திரேதா யுகத்தில் பகவான் ராமராக அவதரித்தார். ராமர் அவதரிப்பதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லி ஒரு யாகம் செஞ்சாங்க. அந்த யாகத்தை செஞ்சு வச்சவர் ரிஷ்யசிங்கர் அப்படின்ற மகரிஷி. அந்த ரிஷ்யசிங்கர் இந்த வேதாத்ரியில் இருக்கிற ஒரு நரசிம்மரை சேவிக்க வந்து சேவித்த பின்னாடி இங்கே ரொம்ப உக்ரமாக இருக்கார், ரொம்ப ஜுவாலை அதிகமாக இருக்குது, வெப்பம் தாங்க முடியல அப்படின்னு ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை இங்கே எழுந்தருள பண்ணினார். அது லக்ஷ்மி நரசிம்மர். நாலாவது யோகானந்த நரசிம்மர். முன்ன சொன்ன 3 நரசிம்மர்கள் இருந்தாலும் பிரதானமான கோவில் ஸ்ரீ வேதாத்ரி ஸ்ரீ யோகானந்த நரசிம்மர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. கோவில் மூலவர் கர்ப்ப கிரகத்தில் உள்ளே இருக்கும் நரசிம்மர் யோக பட்டத்தை சாத்தி கொண்டு யோகத்தில் இருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவராகத்தான் எழுந்தருளி இருக்கார். அதனால் இவர் யோகானந்த நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கு அடுத்தது வீர நரசிம்மர். வீர நரசிம்மர்னா எப்படி வந்தார்? இவர் வேதாத்ரியில் இருக்கிற பகவானை வைகுண்ட லோகத்தில் இருக்கும் கருடன் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி வைகுண்டத்திலிருந்து கருடன் வந்தார். வைகுண்டத்திலிருந்து கருடன் வரும்போது கூட ஒரு நரசிம்மரோட திருமேனியை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார். இந்த வேதாத்ரி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய மலையில் இந்த நரசிம்மரை பிரதிஷ்டை செய்தார். அவருக்கு பேர் தான் வீர நரசிம்மர். இப்போது ஜுவாலா நரசிம்மர், சாலக்கிராம நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், வீர நரசிம்மர், இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் வந்தாலே இந்த 5 நரசிம்மர்களையும் சேவிக்க முடியும். இந்த மலை அடிவாரத்திலிருந்து 285 படிகள் ஏறினால் இங்கே சுயம்பு நரசிம்மர் புற்றுவடியில் இருப்பதை காணலாம். லக்ஷ்மி நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் தன்னோட இடுப்பில் ஒரு கூர்வாளை வைத்து கொண்டிருப்பார். இங்கு இருக்கக்கூடிய இது அதிசயமாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, விஜயவாடாவிலிருந்து ஹைதராபாத் போகிற வழியில் 60 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சில்லக்கல்லு அப்படின்னு ஒரு சிறுநகரத்து பேர் சில்லக்கல்லு. விஜயவாடா டு ஹைதராபாத் போகும்போது அதில் 60 கிலோமீட்டர் தூரம் போனால் சின்ன கல் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கிருந்து இடதுபுறமாக சென்றால் 10 கிலோமீட்டர் சேர்ந்தால் இந்த வேதாத்ரி இருக்கிறது. இந்த வேதாத்ரி பகவான் நரசிம்மர் எழுந்திருக்கும் கோயில் இங்கு இருக்கிறது. இந்த கோவில் பகவானை சேவிக்க திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை பகவான் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மறுபடி இரவு மதியம் 3லிருந்து 8:30 வரை பகவானோட சேவிக்கலாம். மிகவும் அற்புதமான நரசிம்மர். பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்களில் ஒன்று, அப்படி இந்த 5 நரசிம்ம க்ஷேத்திரங்களில் ஒன்றாக இருந்தாலும் இங்கே போனால் தனியாக இங்கே ஒரு 5 நரசிம்மர்களை சேவிக்கலாம். இது ரொம்பவும் மகிமை வாய்ந்த நரசிம்ம க்ஷேத்திரம். ஒரே தலத்தில் 5 நரசிம்மர்களை சேவிக்கும் பாக்கியம் வேண்டுமா? இந்த ஆந்திராவில் இருக்கிற இந்த கிருஷ்ணா நதி கரையில் இருக்க வேதாத்ரி நரசிம்மர் கோயிலுக்கு வாருங்கள். அடுத்த பதிவில் வேறொரு நரசிம்ம க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்கலாம்.